ஏஎஸ்கே தான் போடணும். சில பேர் தவறுதலாக ஏஎஸ்கே ஐயங்கார் போடுறாங்க. அது தப்பு. கிருஷ்ணசாமி ஐயங்கார், ஐயங்கார் குடும்பத்தில் தான் பிறந்தேன். 1937 நான் பெரியாரை சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் நீங்கள் போடுறப்ப கவர்மெண்ட் 69ஆம் ஆண்டு என் பெயரை கெசட்டில் ஐயங்காரை எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டி ஏஎஸ்கே இதுதான் முக்கியமாக நீங்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் நடத்துகிற சங்கம், அதனால ஏஎஸ்கே. சரி, அதுக்கப்புறம் தான் நடிகவேலி இமாராதா போய் பார்த்தேன். நடிகவேலி இமாராதா எப்போதுமே ஒரு மொட்டுத்தனமாக பேசுவார். படித்தவன் கூட்டத்துக்குலாம் நான் வர்றதில்லை. படித்தவன் அடிக்கடி மாறுவான், சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவான். நாங்கெல்லாம் பெரியார்கிட்ட போனப்ப என்ன எதிர்பார்த்து போகணும்? நான் படிக்காதவன், இன்னைய உடனே எனக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாதவன். நான் பெரியாருக்காக ஊர் ஊராக தெரு தெருவாக அழைஞ்சிருக்கேன், நாடகம் போட்டுட்டேன். அதனால் படித்த ஒரு கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். கொஞ்சம் நேரம் பேச அமைதியாக இருந்தேன். ஐயா நான் யார் தெரியுமா? யார் அப்படின்னா, நான் எப்போதும் வேறட்டு தொழில் தான் பேசுகிறேன். நான் திருவரங்கத்தை சேர்ந்த நான் செல்லையன் நீலமேகம் அக்கா பெரிய மாமக அவனுடைய மைத்துனர் செல்லையன். செல்லையன் மைத்துனரா இருக்கார், அவங்களோட இருக்கார். 85 வயசு. உடனே வரேன். ஏன் உனக்கு தெரியுமா அவரை பற்றி? எங்கள் அக்காவை தெரியும், எங்கள் அத்தானை பார்த்துருக்கேன். என்ன தெரியும்? 1941ஆம் ஆண்டு திருவரங்கத்தில் நீங்கள் பெரியார் சிலையை பற்றி என்னென்னமோ சொல்கிறார். வரலாற்று அறிவில்லாதவன் எது வேணாலும் பேசலாம், எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசலாம், யாரையும் தூக்கி எறிஞ்சி பேசலாம் என்கிற ஒரு மரபு தமிழகத்தில் ரொம்ப வளர்ந்து வருது. அதை பார்த்து நான் மனமும் பண்ணுறேன். ஏன்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக 31 ஆண்டுகள் இருந்தவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே. ஆனால் அவங்க புறக்கணிக்கப்படுகிறாங்க. ஆனால் அவர்கள் கவனத்தை திசை திருப்புவதில் பெரும் அக்கறை உள்ளவர்களாக வந்துவிட்டாங்க. அந்த யூடியூப் வந்த பிறகு அது ரொம்ப பெரிய நோயாக பரவி. அப்போ என்ன சொன்னார் ராதா, 41 உன் அக்கா தான் கல்யாணம் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிரிலேயே நடந்தது. பெரியார் அங்கெல்லாம் வீடு, அந்த திருமணத்துக்கு அந்த வீட்டில் படம் கூட இருந்தால் அண்மையில் ஆசிரியர் வீரமணியார் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை கூட எடுத்துட்டு போயிட்டார். பதிவு பண்ணி எடுத்து போனார் ஆசிரியர். நாங்கள் உரிய நேரத்தில் அதை வெளியிடணும். அந்த கோவிலுக்கு எதிரிலே ஒரு ஃபோட்டோ போட்டு ராகு காலத்தில் நடந்த திருமணம், அந்த காலத்தில் பேசப்பட்ட திருமணம். உங்கள் அத்தான் செல்லையன் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு நாடகத்துக்கு, நான் வரேன், நீ போ, எனக்கு நீ காசை கொடுக்க வேணாம், நான் எந்த இடம் சொல்ல நான் வரேன். ஏனென்றால் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தவர்களுக்கு பல பேர் பலர் பின்னணியில் சுயநலம் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு வாழ வேண்டும், தமிழ்நாடு தன்னுரிமை பெற வேண்டும், தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும், இந்த 3 கோரிக்கைக்காக பலர் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப தான் இன்றைக்கு என் கூட வந்து மருத்துவர் எழுதுன்ட்டு நான் என்கிட்ட வந்தாலே ஓரளவுக்கு மூல செலவு செய்வேன். நான் நிறைய மூல செலவு செய்கிறேன் அவரை சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வரப்பெல்லாம் பகுத்தறிவு கருத்து தான் பேசினா. அவர் 8 வயசு குழந்தையாக இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் இவருடைய துணைவியாருடைய தங்கை கௌஹர் ஜான்ங்கிறவங்க என்கிட்ட தான் பிஹெச்டி பண்ணாங்க, எம்ஃபில் பட்டமும் பண்ணாங்க. அவங்க இந்திராதி காலேஜில் கல்லூரி உதவியாளர் இருந்தாங்க. என் துணைவியார் அங்கே இருந்தாங்க. நான் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் ஒருவருக்கா நான் சொன்னேன், இது மாதிரியே இந்த கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாங்க. அவர் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், சகிக்கு தெரியாது, சைக்கும் தெரியாது, என்ன இந்த இந்திராதி காலேஜில் கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் திணிக்கிறேன்னு கேட்டார். ஆனால் அந்த துறை தலைவருக்கு நான் அவங்க எனக்கு நல்லா தெரியும், அவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த தலைவர்கிட்ட சொன்னேன், அவங்க திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன்.
நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். அப்படி இடம் கொடுத்தே ஆகணும். கௌகர் ஞான அவர்கள் சித்ராஜ் மகளிர் கல்லூரியில் கிட்டத்தட்ட 25 எட்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இதெல்லாம் எதனால் இதெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? திராவிட இயக்கத்தினால் நடந்தது. கல்லூரியில் கேட்குறாங்க, உடனே நான் சொல்கிறேன், இது திராவிட இயக்க குடும்பம், எனக்கு வேண்டிய குடும்பம், நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்கன்னு கேட்ட உடனே இல்லை கொடுத்துட்டாங்க. அப்போனா திராவிட இயக்கத்துக்கு ஒரு மரியாதையை, ஒரு பொது மரியாதையை உருவாக்குவதற்கு தந்தை பெரியார் எப்படி உழைத்திருக்கிறார், அவரிடம் நின்ற தலைவதிகள் எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தாங்கன்னா, பேராசிரியர், நாவலர், கலைஞர், எம்.ஆர். ராதா, எண்ணற்றோர் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்காங்க. அப்பெல்லாம் பெரியார்கிட்ட 2 படம் இருக்கு. விசிபிள் ஆர்மின்னு ஒன்று இருக்கு, இன்விசிபிள் ஆர்மின்னு இருக்கு. எப்போதும் விசிபிள் ஆர்மியை பார்த்து தான் சில அறிவிழந்தவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைலண்டாக இன்விசிபிள் ஆர்மி ஒன்று இருக்காது, தெரியல. அந்த இன்விசிபிள் ஆர்மியை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த இன்விசிபிள் ஆர்மி பல குடும்பங்களில் இருக்கிறது, இது போன்ற பல தளங்களில் இருக்கிறது என்பதை நான் என்னுடைய முதலில் இங்கே பிரபாகரன் சொன்னார். என்ன, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கேட்ட உடனே நான் கொடுத்தேன். பிரபாகரன் பேர் பார்த்து தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கு ஒரு முனைவர் பட்டம் பெற்று ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராக, ஒரு பொது தொண்டை செய்வோராக இருக்கார். இப்படி எண்ணற்றவர்கள் என்கிட்ட இருக்காங்க. சுகுமாரை பற்றி சொல்றோன்னா, சுகுமார் ஐயா ஆணிமுத்து தான் வச்சுட்டு வர்றாரு. அதையும் நான் சொல்லி ஆகணும். ஐயா ஆணிமுத்து என் வீட்டுக்கே வந்துட்டார். காலையில் பார்த்தா சுகுமார் இருக்காரு. இவரை எம்ஏ சேர்த்துங்க அப்படிங்கிறார். எம்ஏ சேர்ந்தார். அதுக்கப்புறம் எம்ஃபில் சேர்ந்தார். எம்ஃபில் சேர்ந்த அர்த்தம்னா சுகுமார் அந்த வாழக வரணும், சுகுமார் சேர்ந்து அந்த பதிப்பாக கொண்டு வரணும்னு வேண்டுகோள் வைக்கிறார். என்னன்னா, அவர் செய்த தலைப்பு எம்ஃபில்ல சோசியலிஸ்டிக் தாட்ஸ் ஆஃப் பெரியார் ராமசாமின்னு பண்ணார். முதல் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பட்டம் தமிழில் கொண்டு வந்தது தான். அந்த பட்டம் வந்த உடனே அதை திருத்தின பேராசிரியர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் இறந்துட்டார், இப்போதான் 90 வயசு, பேராசிரியர் ஈரகட்டன், எம்ஐடிஸில் டைரக்டராக. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, நான் படிக்கிறது 2 ஆங்கிலத்தில் பண்ணுறாங்க, புது புது கருத்துக்கள் சொல்கிறாங்க. தமிழில் வந்த இந்த ஆய்வு கட்டுரையை பார்த்து நான் வியந்து போனேன். அருமையான கருத்துக்கள், நான் அறியாத பல கருத்துக்கள் இந்த ஆய்வு கட்டுரையில் இருக்கிறது. ஆகவே இதை நூலாக வெளியிட வேண்டும் என்று சொல்லிட்டார். இப்போ பேராசிரியர் அந்த ஆய்வு பற்றிய திருத்திய பேராசிரியர் நீலகண்டன் 90 வயதில் இப்போ இறந்துட்டார். ஆகவே பாரத வளவன் அவர்களும் சுகுமார் அவர்களும் சேர்ந்து அந்த கட்டுரை, ஏனென்றால் ஆணைமுத்து ஐயாவுக்கு அளிக்கின்ற ஒரு காணிக்கையாகும். பெரியாரை பற்றி அது சிறப்பான, ஏனென்றால் நான் வேணா அதுக்கு புதுசாக எடிட் பண்ணி தரனா கூட நான் தயாராக இருக்கேன். அது நூலாக வர வேண்டிய இன்னொன்று ஒரு கருத்து சொல்கிறேன். இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்க கூட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளைக்காரன். என்னென்னா அப்படி சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சென்னை பல்கலைக்கழகம் 1917 தான் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. அதுக்கு பிறகு தான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் 1918 தமிழ் டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. முதல் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருந்தவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பேரறிஞர் கில்பர்ட் ஸ்லேட்டர். அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு. காந்திக்கு முன்னாடியே ஊரக பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்தவர். அவருடைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறார். வில்லேஜ் ஸ்டடீஸுங்கிற முதல்ல அவர் தான் பண்ணார். இந்தியாவில் சொன்னாங்க, கில்பர்ட் ஸ்லேட்டர் தான் வில்லேஜ் ஸ்டடீஸை பற்றி பண்ணுறார். விழுப்புரம் மாவட்டத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை எடுத்துக்கிறாரு. அப்பொழுது தாம்பரத்தில் இருக்கிற சேலையூர், அப்போ கிராமமாக இருந்தது. அந்த சேலையூர் விழுப்புரத்துக்கு விருத்தாசலத்துக்கு இடையில இருந்து இருவேலி பட்டணம். இந்த 2 கிராமங்களை பற்றி அவர் ஆய்வு செய்து வெளியிட்டார்.
அதுக்கப்புறம் தமிழ் போயிட்டார். சென்னை மேலவையில உறுப்பினராக இருந்திருக்கார். அந்த காலத்திலேயே அவர் இங்கிலாந்து செல்லுக்கு முன் 7 ஆண்டுகள் இருந்தார். அவர் எழுதிய நூலுக்கு பேரு திராவிடியன் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் கல்ச்சர். பெரியாருக்கு முன்னாலே எல்லாருக்கும் முன்னாலே திராவிட பண்பாட்டு கூறுகள் இந்திய மரபில் என்ன இருக்குங்கிறது மிக அருமையான நூல். அந்த நூலை நான் சில கட்டுரைகள் வாயிலாக உலக தமிழ் மாநாட்டில் செம்மொழி மாநாட்டில் நான் ஒரு கட்சியை வகித்த பேராசிரியர் அன்பழகன் வேண்டுகோள். அதற்கு பிறகு எனது துணைவியார் சென்னை பல்கலைக்கழகத்தில் 1973 சோசியோ எக்கனாமிக் தாட்ஸ் ஆஃப் பெரியார் ராமசாமி அதுதான் முதல் கட்டுரை சென்னை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் சுகுமார் கொடுத்த 2வது கட்டுரை. இதில் என்ன ஒரு வியப்பானதுன்னா, அதுக்கு ஆய்வு நெறியாளராக இருந்தவங்களை பற்றி இப்போ அண்மையில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஆய்வு நெறியாளராக இருந்தவங்க சாரதா ராஜின்னு அவங்க மகள் இருக்காங்க. அவரை பற்றி பாலாஜி வல்லவன் இன்டர்வியூ எடுக்கிறோம். அந்த பாராட்டு அவங்க ஐயா இந்தியக்கும் சி சுப்பிரமணியத்துடைய மாநில கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க சாரதா. அந்த சாரதா ராஜ்யம் தான் இந்தியாவிலேயே முதல் PhD பட்டம் பெற்ற நான் பிராமின். அவங்க தான் இந்த என்னுடைய துணைவியாருக்கு ஆய்வு பெற்ற நெறியாளராக இருந்தாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், பெரியாரை பற்றி நாம் என்னென்னமோ சொல்கிறோம். பெரியாரை பற்றி எப்போதும் வாழ்ந்த நாளை எல்லாம் தூற்றியார்கள். அதில் ஆணிமுத்து ஐயாக்கிட்ட அந்த பெரியாருக்கு இந்த சாயல் இருக்கும். ஏன்னா தன்னை பற்றி பேசுகிறவங்களை அதிகமாக அக்கறை எடுக்க மாட்டார் ஆணிமுத்து ஐயா. நான் பார்த்துருக்கேன். சும்மா சொல்லிச்சுல பல எது சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லுவார். சிலது அவ்வளோதான் ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தையில் அவ்வளோதான் ஐயா அப்படின்னு சொல்லுவார். அவரை நமது வாழ்நாளில் வாழ்ந்த ஒரு பெரிய சிந்தனையாளர். மகிழ்ச்சி என்னன்னா, அந்த சிந்தனையாளர் விட்ட பணியை நம்ம வாராத வாரம் சிறப்பாக செய்ய எனக்கு என்ன மகிழ்ச்சினா, அவருக்கு பல இடர்பாடுகள் உண்டு, இடையூறுகள் உண்டு. ஒரு ஏடு நடத்துவது சாதாரணமான ஐயாவே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது சுகுமார் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துலலாம் ஐயா சுகுமார் ஐயாவும் ஆணிமுத்து ஐயாவும் அடிக்கடி சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்க, உரையாடுவாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் அவரை நான் முதல்ல ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு காலத்தை ஆங்கிலத்தில் 1 மணி நேரம் பேசினார். நம்ம நாட்டில் இருக்க அறிஞர்கள அவர் ஒரு சிறந்த அறிஞர். எந்த பணியை செய்தாலும் அது செவ்வனவே செய்ய வேண்டும் என்கிற நான் ஒரு புத்தகம் எழுதி அவர்கிட்ட கொடுக்குறேன். எதில் சிந்தனையாளர் எழுதிய புத்தகங்கள்ல 2 கட்டுரைகள், 2 புத்தகங்கள் அங்கே நான் வெளியிட்டு 8 புத்தகத்தில் இந்த 2 புத்தகத்தை அதுக்கு அணிந்துரை கேட்குறேன். அவர் படித்துட்டு, ஐயா ஒரு 23 பிழை இருக்கையா அச்சகத்தில் தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த 23 பிழைகளையும் திருத்துறார். அது இக்கு பேச்சு, சி விட்டு போச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் இங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருந்தவர் நம்ம ஆணிமுத்தையம், நம்ம வாழ்நாள். அந்த அளவுக்கு ஒரு நெறியாளர், ஒரு அறிஞர், ஒரு ஏட்டாளர், குடும்பத்தை பற்றி கவலைப்படாது. சொல்றாருல, ஒரு மகன் காணாம போயிட்டான், பத்திரிகையிலே வேலை கூட கொடுத்தாரு. உங்களுக்குலாம் தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு பையன் காணாம போயிட்டான். ஒரு கல்யாணத்துக்கு 2 மகனுக்கு கல்யாணத்துக்கு கலைஞரை தான் கூப்பிட்டாரு. நான் தான் கலைஞர்கிட்ட சொன்னேன், நேரில் கூட வந்து கூப்பிடல ஆணைமுத்து. அப்போ முதல் வீட்டில் இருக்காங்க, நேரில் வந்து நேரில் வந்து கூப்பிடல. நான் தான் சொன்னேன் வரேன்ட்டு. அந்த விழாவில் நானும் பேசினேன். அந்த திருமண விழாவில் நான் என்ன பேசினேன்னா, கலைஞர் இதெல்லாம் சொன்னேன். இன்றைக்கு இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறாங்க. இடஒதுக்கீடை பற்றிய அதிகமான தரவுகளை தெரிந்த ஒரு அறிஞர். அது மட்டுமல்ல, இந்த மண்டல் குழு வருவதற்கான காரணமாக அமைந்தவர்கள் இவர் ஒருவர். போய் பேசினார். அந்த நேரத்தில் நான் டெல்லிக்கு போயிருந்த பல்கலைக்கழகம் என்னை அழைச்சிட்டு போறார். இவர் போய் ராம உதயசிங்கர், அப்புறம் பாஜகவுடைய பாரதிய
ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பிஎஃப் அந்த கூட்டணியில மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தாரு. மொரார்ஜி தேசாய்கிட்ட தான் இந்த மனு கொடுத்தாங்க. மொரார்ஜி தேசாய்கிட்ட மனு கொடுத்தப்ப மொரார்ஜி தேசாய் சீர்னார். ஆணி கொடுத்தாரு, துருவியை வாங்கிட்டார். ஆனால் கருத்து சொன்னார். என்ன கருத்து சொன்னார் தெரியுமா? நீங்க பார்ப்பனர்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஆட்சி பணியிலிருந்து துரத்தி விட்டீர்களே என்று ஆங்கிலத்தில் சொன்னார் மொரார்ஜி தேசாய். You drove away the Brahmins from Tamil Nadu ன்னு சொன்னார். Do you want more reservation? கேட்டார். அதுக்கு ஆனந்த் பதில் சொன்னார். உடனே ஒரு புள்ளிவரத்தை காட்டினார். ஐஏஎஸ் பதவியில் எத்தனை உயர்வு ஜாதிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் கேட்கறது ஆல் இந்தியா லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில். அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் விதியில் இடம் இருக்கு. காலை கலெக்டர் கமிஷன் அமைச்சாங்க. அது ரெக்கமெண்டேஷன் பண்ணல. இப்போ ஒரு புது கமிஷன் அமைங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு கொடுத்தோம்னா மற்ற எம்பிங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் சொன்ன பிறகு அதை வாங்கி கொண்டு தான் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அதை மற்றவர்களுக்கு அனுப்பி அதை மண்டல தூசி உருவானதுக்கு காரணம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிஞரை நாம் பெற்றிருக்கோம். எனக்கு என்னன்னா, பெரியாரை யாருமோ என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா 1969 இவரு ஒரு ஐயங்கார் தான் ஏஎஸ்கே. 73 நான் அழைக்கிறப்பே பெரியார் பகுத்தறிவுங்கிறன்னு ஒரு நூலை எழுதிக்கிறேன். ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை இப்போ எட்ட இருக்கு. அதையும் கைப்படலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் அண்ணா எழுதின அந்த இனி ஒரு உலகம் இருக்கு. அது அண்ணா எழுதினது. பெரியார் பேசியது எழுதுனது அண்ணா 43 வெளிவந்தது திராவிட நாட்டில். அதில் ஒரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதில் அண்ணா சொல்லுவார், பெரியார் என்ன சொல்லுவார், 1900 பெரியார் என்ன சொல்றாரு, அந்த கடைசி வரிகள் இனி ஒரு உலகத்தில் பல கருத்து இருக்கு. கடைசி வரிகள் என்ன அண்ணா சமீபத்தில் தான் படித்தேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கு எந்தாலும் பழமைவாதம் வருகிற நேரத்தில் இந்த பழமைவாதத்தை முறியடிக்க இளைஞர்கள் எப்பொழுதும் தயாராக. அந்த பழமைவாதம் வாழ்க்கையே சிதைச்சு விடும், நாட்டை நாசமாக்கிவிடும். ஆனால் அந்த பழமைவாதத்தை முறியடிக்க வாருங்கன்னா கடைசி வரி முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலரை பற்றி சொன்னாங்க. மாமனார் ஜமதக்கினி அவரும் ஒரே சிறையில் தான் இருந்தாங்க. அது நான் சொல்ல விரும்பல. ஆனால் சிங்காரவேலர் 1931 சென்னை பச்சை பள்ளிக்கூடத்தில் ஒரு உரையாற்றினார். அது என்னன்னா, அதில் தந்தை பெரியார் தான் அதுக்கு தலைமை தாங்குறார். அதில் சிங்காரவேலர் ஒரு உரை சொல்லியிருக்காரு. இது அண்ணா 43, இது 31. அறியாமை இருள் இருப்பதால் தான், சிங்காரவேலர் அவருடைய வார்த்தைகள், எல்லா மதங்களும் தத்துவங்களும் சாஸ்திரங்களும் இயக்கங்களும் இந்த நாட்டில் தோன்றியுள்ளன. மதங்களே அறியாமையில் இருந்து புறப்பட்டவை. ஜாதி இந்தியாவில் உழைத்த ஒரு கற்பனை என்று கூற வேண்டும். எனக்கு ஒரு வழித்தோடு சிங்காரவேலர் சொன்னார். பகுத்தறிவு உயர்கல்வி மூலமாக வளர செய்ய வேண்டும். இதுல கஷ்டம் இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக உயர்தர கல்வியில் தேர்ச்சி அடைந்து வரும் பிராமணர்கள் ஜாதியை விட்டப்பாடில்லை. நமது ராஜகோபாலாச்சாரியாரும் சத்தியமூர்த்தியும் பூனூரை கழட்டி இருந்தார்களா? நான் கேட்டது சிங்காரவேலர் 31 கேட்கிறேன். இல்லை என்றால் எங்கே உயர்தர கல்வி பயன்? பாமர மக்களுக்கு இங்கே தான் பெரியார் பணி இப்பயும் நாம் எதிர்பார்க்கிறோம். 31 சிங்காரவேலர் சொன்னார், பாமர மக்களுக்கு சுடர்வழியாக உங்கள் இயக்கம் வந்துள்ளதாக நான் காண்கிறேன். 31 திராவிட இயக்கத்தை நீங்கள் தான் இந்த 1000 தலைவுடைய விஷப்பாம்பை நசுக்க வேண்டும். உங்களால் ஆகவிட்டால் உலகிற்கு இனி எந்த நம்பிக்கையும் கிடையாது. சமதர்மமே, அதாவது மதமற்ற, சாதி வேற்றுமை அற்ற, பொருளாதார வேற்றுமையற்ற தர்மமே நமது நாட்டையும் மற்ற நாடுகளையும் காப்பாற்ற உள்ள இயக்கமாகும். சிங்காரவேலர் சரி, சிங்காரவேலர் சொல்ற இப்போ அண்மையில்
ஆந்திராவில் ஒருத்தர் இது ஏன் சொல்கிறேன்னா, பெரியார் இன்னும் தேவைப்படுறாருங்கிறதுக்கு, அன்று தேவைப்படுகிறார், இன்னும் தேவைப்படுகிறார். நம்ம பழமைவாதம்லாம் ஒதுக்கிட்டு தான் நினைச்சோம். இப்போ பழமைவாதம் ஆட்சியிலே அமர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆட்சியிலே அமர்ந்து எல்லா கூறுகளையும் சிதைக்கிறது. அரசமைப்பு சட்ட கூறுகளும் சிதைத்து போகிறது. நீதிமன்றங்களே சாய்கிறது. அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த நீதிமன்றம், நீதிமன்றங்களே சாய்கிறது. மதசார்பற்ற அரசமைப்பு சட்டம் என்று சொல்லப்பட்ட பிறகு ஒரு அரசு ஒரு மாதம் சார்ந்த கோயிலை கட்டி அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவதற்கு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தும். எந்த நாட்டிலும் ஒரு மத சார்பற்ற அரசு என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற பொழுது இது போன்ற பழமைவாத மரபு மீறல்கள் இருக்குமானால் இந்தியாவில் தான். ஆகவேதான் நம்ம அதை மீண்டும் மீண்டும் நாமளும் புதுப்பிக்கணும், போராடணும். அதை எப்படி சொல்றேன்னா, இதை அண்மையில் ஸ்பீக்கிங் கான்ஸ்டிடியூஷன் என்ற நூலை கண்ணபிரான் ஆந்திராவில் இருக்க பெருநாயகர், இவரும் ஒரு ஐயங்கார், மதுரையில் ஐயங்கார் பிறந்தவர் தான். ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அங்கே பொது உரிமை இயக்கத்துக்காகவும் மனித உரிமை இயக்கத்துக்காகவும் பெருமளவுக்கு போராளியாக இருந்தவர். அவர் ஒரு அந்த புத்தகத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது போன ஆண்டு வெளிவந்த புத்தகம், ஸ்பீக்கிங் கான்ஸ்டிடியூஷன். பழமைவாதத்தையும் அவர் சொல்றாரு, தெளிவில்லாத மனம் சார்ந்த கருத்துக்களையும் தான் உயர்ந்த ஜாதி என்ற எண்ணத்தையும் மக்கள் மீது பார்ப்பனர்கள் திணித்ததற்கு எதிராக சுயமரியாதை இயக்கத்தின் வழியாக பெரியார் ஈவே ராமசாமி என்ற ஒரு அறிவிப்போரை தொடுத்தார். அதோட நிறுத்தினார். அவர் சொல்றார், பிரேமானந்தாவையும் சங்கராச்சாரியையும் சட்டத்தின் வழி தண்டிப்பதற்கு அதுதான் உதவியது என்று விளக்கிட்டு தான் சொல்றாரு. இந்த அறிவு புரட்சியை நீங்க தொடர்ந்து இருக்கணும். இருந்ததுனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன சொல்ற, இட் இஸ் த சர்வைவல் ஆஃப் தி ஸ்ட்ராங் ட்ரெடிஷன். யார் பெரியார் உருவாக்கிய ட்ரெடிஷன் தட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் ஆஃப் பிரேமானந்தான் சங்கராச்சாரியா. நம்ம பிரேமானந்தான் சங்கராச்சாரிய கோர்ட்டில் நிறுத்தினதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். யார் சொல்றாருன்னா கண்ணபிரான் சொல்றார். அவர் மிகவும் பெரும், அவர் இறந்த பிறகு அவர் மகள் வெளியிட்ட புத்தகம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பழமைவாதத்தை இன்னும் தூக்கி எறியவில்லை, அதுக்கு பெரியார் தேவைப்படுகிறது. அதனால்தான் சிந்தனையாளர் புத்தகத்தில் நான் ஏற்றில் ஒரு அறிவு கருவூலமாக இந்த நூலகத்திற்கு பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் வந்திருக்காங்க. அவரும் பல கருத்துக்களை இன்னைக்கு யூடியூப் வழியாக சொல்லி வராங்க. தமிழர்களே, நீங்கள் விழிப்புணர்வு பெறவில்லை இல்லையா? விழிப்புணர்வு பெறவில்லைன்னா முடிஞ்சு போச்சு. நாம் கட்டி வைக்கப்பட்ட, நம்ம கட்டமைத்த ஒரு மதிப்பீடுகள் எல்லாம் சிதைந்துவிடும். அது பழமைவாத மதிப்பீடு. அண்ணா அடிக்கடி 67 எலெக்ஷன்லாம் அண்ணாவுக்கு தேர்தல் எழுதிட்ட பணியாற்றினேன். அந்த கடைசி கூட்டத்தில் அண்ணா பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, நான் திரும்ப நான் சொல்லுவேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, இது 10 முறை பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் பார்ப்பனர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. அண்ணா சொல்கிறாரு, ராமாயணத்தை எல்லா கோயிலும் வருஷம் நடத்துவாங்க. ஏன்னா அது மறந்து போச்சுன்னா கொஞ்ச நாள் சீதைக்கு சித்தப்பன் ராமனான்னு கேட்பான பாரு. அதனால் ராமன் சீதை இவங்க இப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மதத்தை கேட்டு இவன் மயக்க அணிகிறான். அதை தெரிய வைக்கிறதுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்யணும்னா, நம்மளும் அதே பாணியில் பகுத்தறிவு இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணணும். அந்த வழியில் தான் நான் இந்த தேர்தலில் கூட பல பரப்புரைகள் செய்துவிட்டேன். நான் தேர்தலில் தோல்வி அடைகிறேன்னா வெற்றி பெறலாங்கிறது எல்லாம் அடுத்த நிலை. ஆனால் நான் அதுக்காக தோல்வி அடைய மாட்டேன். ஆனால் இது நல்ல சமயம், நடுவுக்கிறாங்க. அதனால் நம்ம இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முனையிலிருந்து போராட வேண்டும். இங்கிலாந்தில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த நேரத்தில் என்ன நடந்தது? யூரோப்பா அடித்து நொடிக்கிட்டான். பெரிய மாவீரன் நெப்போலியன் பிரான்ஸ் சொல்கிறோம். இன்னைக்கு மாவீரன்னா நெப்போலியன் சொல்கிறோம். ஆனால் அந்த மாவீரன் நெப்போலியனை உருவாக்கிய நாடு ஹிட்லர்கிட்ட உடன்படிக்கை போய் சண்டரேஷ். யூரோப் நாடுகள்லாம் சண்டரேஷ். இங்கிலாந்து மட்டும் சண்டர் ஆகும்.
இங்கிலாந்து பணியை மறுத்தது. 1000 குறைகள் மிச்சல் சர்ச்சில் மீது கூறப்படலாம், ஆனால் மிச்சல் சர்ச்சில் பணியை மறுத்தார். அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் புகழ்பெற்ற உரை, அவருடைய பேரை எழுதியிருக்கார். மிச்சல் சர்ச்சில் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் ஒரு புத்தகம். அவருடைய மிச்சல் சர்ச்சில் எந்த உரை நிகழ்த்தினாலும் அவங்க தாத்தாவை பற்றி பேரை எழுதினான். 1 மணி நேரம் படிச்சுட்டு 10 நிமிஷம் குறிப்பு தான் எடுக்கிறார். அவர் 10 நிமிட உரை என்றால் 1 மணி நேர அறிவு உழைப்பு அதுக்கு பின்னால் இருக்கும்னு அவருடைய பேர் அந்த புத்தகத்தில். அந்த புத்தகத்தில் ஒரு வாசகம் இருக்கு. இங்கிலாந்து நம்ம ஏகாதிபத்திய பாசிச சக்திகள் நம்மை தாக்க வருகின்றன, தாக்கிக் கொண்டு இருக்கின்றன. பல நாடுகள் சரணடைந்து விட்டன, இங்கிலாந்து சரணடையாது. தாக்கும். எப்படி தாக்கும்? எனது மக்களே, ராணுவ வீரர்களே, தரையில் நின்று தாக்குங்கள், கடற்கரையில் நின்று தாக்குங்கள், மாடி வீடுகளில் நின்று தாக்குங்கள். நீங்க தாக்குனாதான் நீங்க பிழைப்பீங்க, இந்த நாடு பிழைக்கும், ஜனநாயகம் பிழைக்கும், பாசிசம் வீடும். அதான் நான் இப்ப சொல்றேன். நாம ஒவ்வொருவருடைய கடமை. நம்மளுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் இருப்பது நல்லது. கருத்து வேறுபாடுகள் தான் ஜனநாயகம். ஆனால் ஒரு வீடு பத்தி எரிகிற பொழுது எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடு, நான் அந்த நெருப்புல கொஞ்சம் போய் பீடி பற்ற வைப்பேன், இப்படிதான் சில பேர் இருக்காங்க. அப்படிதான் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் இந்த தருணத்தை விட்டுவிட்டால் நம்மளுக்கு ஒரு பேராபத்து இருக்கு. நான் மாநில சுயாட்சி பற்றி தான் இந்த கட்டுரையோட எழுதியிருக்கேன். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிறார். அந்த கட்டுரையோட என்னுடைய கட்டுரையை முடியல சித்தராமையாவுடைய கட்டுரை தான் இந்த நான் எழுதிய திராவிட பொலிட்டிக்கல் எக்கானமி அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்தேன். அது வாங்கி படிச்சுட்டு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன். அந்த பதில் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அவர் அன்பிகளை எழுதி இந்து கட்டுரையில வந்திருக்கு. என்ன எழுதுறாரு? ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளால மார்க்சிஸ்ட் பார்ட்டி மாநில உரிமைகளை பற்றி கருத்தரங்கு நடத்தப்ப காங்கிரஸ்காரங்களை கலந்துக்கிட்டாங்க. அதில் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருத்தர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார், மார்க்சிஸ்ட் நடத்தின கருத்தரங்களை கலந்துக்கலாம். இன்னைக்கு அதே காங்கிரஸ் சார்ந்த கர்நாடகா சீதாராமையா அவர்கள் 1 மாதத்துக்கு முன்ன இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை இருக்காரு. அந்த கட்டுரையை முடிவாக தான் நான் இந்த என்னுடைய கட்டுரையை முடிவாக எழுதியிருக்கிறேன். ஏன்னால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. தென்னகத்தில் இந்த மதவாத சக்திகள் தூக்கி எறியப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தோன்றிய அந்த எழுச்சி தான் கேரளாவில் ஏற்பட்ட எழுச்சி தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவுக்கும் சென்று ஆந்திராவுக்கும் சென்று தெலுங்கானாவுக்கும் சென்று. ஆகவே தென்னகம் விழிப்பாக இருக்க வேண்டும். யார் எப்படி வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடுவோம், எதிர்த்து களம் காணுவோம், மக்களிடம் சொல்வோம், ஊருக்கு ஊர் செல்வோம், தெருக்கு தெரு செல்வோம், இந்த பாசிச சக்திகளை முறியடிப்போம் என்கிற உணர்வு நாம் பெற்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாநிலங்கள் உரிமை பெற வேண்டும். மாநில உரிமைகள் தான் மக்கள் உரிமை இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏன்னா அவங்க இந்த அரசு இருக்கிறது, ஒன்றிய அரசு மிக மோசமான அரசு. யாரிடம் வேணுமானா எப்படி வேணாலும் தங்களுடைய கருத்துக்களை திணிப்பாங்க, மாற்றுவாங்க, நாடகம் போடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இந்துவில் ஒரு பத்திரிகை வந்திருக்காரு, செய்தி வந்திருக்கு. அமித்ஷா முன்னணியில் உல்ஃபா என்கிற தீவிரவாத இயக்கத்துடன் உடன்பாடு ஏற்பட்டதாக அமித்ஷா முன்னணியில் ஒரு 4 பேரை நிறுத்தி உல்ஃபா அந்த உல்ஃபா 2 உல்ஃபா இருக்கு. 2 உல்ஃபா. ஒரு உல்ஃபா இந்த இயக்கத்தை யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், ஒரு உல்ஃபா இயக்கம் இன்னும் ஆயுத போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அந்த ஆயுத போராட்டம் நடத்துற உல்ஃபா என்ன சொல்லுது? நாங்க இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. சரி, ஒரு கட்டத்தில் மாநில உரிமையை தர மாட்டேங்கிறீங்க. நாகாலாந்தில் நாகாலிங்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதை கூட நான் எழுதி நாகாலிங்கு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. யாரு? நரேந்திர மோடி. 2015 நாகாலிந்து தலைவர்கள் அவங்க இன்றைய வரை நாகாலாந்துல 11 மாவட்டங்கள்ல அவங்க ராணுவம் தான் ஆட்சி நடத்துது. அவங்க தான் எல்லா துறையும் வச்சிருக்காங்க.
பதிவுத்துறை, கல்வித்துறை, எல்லா துறையும் அங்கே என்ன ஆச்சு? அங்கே ஒரு இங்கே என்ன செய்யறது? காஷ்மீரில் 370வது சட்டத்தை கொண்டு வந்து காஷ்மீரை இங்கே கூட உல்ஃபா கூட கொண்டு வந்தது கூட காரணம் என்னன்னா ஒருவர் எழுதியிருக்காரு. உல்ஃபாவோட போட்டதுக்கு காரணம் உல்ஃபா ஒரு கோரிக்கை வச்சது. 1971க்கு முன்னாடி இருந்த இந்திய மக்கள் தொகைக்குடைய மற்றவங்கள்லாம் வெளியேற்றணும். அப்போனா யாரை வெளியேற்றுவீங்க? நான் வா வெளியேற்றேன்னு இவர் அமித்ஷா சொல்றார். யாருன்னா மேற்கு வங்காளத்தில் இருந்து இப்போ தமிழ்நாட்டிலிருந்து தோட்ட தொழிலாளராக மலையக தமிழர்களாக இருக்கிறவர்கள் போன மாதிரி மேற்கு வங்காளம் அந்த காலத்தில் ஒரே வங்காளமாக இருந்த நேரத்தில் தோட்ட தொழிலாளராக வந்த இஸ்லாமிய மக்களை வெளியேற்றுவது. யாரை பயன்படுத்துறாங்க? உல்ஃபா பயன்படுத்துறாங்க. பாருங்க, உல்ஃபா தீவிரவாத இயக்கம் சொன்னது மத்திய அரசு. இன்னைக்கு அங்கேயும் உல்ஃபாவை இயக்கத்தை பயன்படுத்தி அங்கு ஒரு மத வேறுபாட்டை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதற்கு இதை விட ஒரு கொடுமையான ஒரு செயல் இருக்க முடியாது. பாசிசத்தை விட ஒரு கொடுமையான நடவடிக்கை இது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலங்கள் உரிமை பெற்றால்தான் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மக்களுக்கு இருக்க முடியும். ஏன்னா நான் ஃபெடரலிசத்தை பற்றி தான் 1973 75 பிஹெச்டி வாங்கினேன். 2004 டீலிட் பத்திரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இதே கூட்டாட்சிகளை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை வாங்கியிருக்கேன். நான் அதை பற்றியெல்லாம் விரிவாக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை. ஏன்னால் அடுத்த ஒரு நிகழ்வு இருக்கு. இதையே நான் தாமதப்படுத்தியதற்காக நான் நினைக்கிறேன். அதற்காக மன்னிப்பை கோருகிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம். சட்டையின் சிறப்பு தெரியுமா? கருப்பு சட்டையின் சிறப்பு தெரியுமா? அது நெருப்பை தின்ற இருப்பு புரியுமா? பெரியார் நமக்களித்த சீருடை இந்துத்துவம் வேறறுக்கும் போர்படை. பெரியார் நமக்களித்த சீருடை இந்துத்துவம் வேறறுக்கும் போர்படை. போர்படை கருப்பு சட்டையின் சிறப்பு தெரியுமா? அது நெருப்பை தின்ற இருப்பு புரியுமா? இந்த மண் கருப்பு, இந்த வான் கருப்பு, எங்கள் மலை கருப்பு, கடல் அலையும் கருப்பு. இந்த மண் கருப்பு, இந்த வான் கருப்பு, எங்கள் மலை கருப்பு, கடல் அலையும் கருப்பு. சிறப்பு தெரியுமா? அது நெருப்பை தின்ற இருப்பு புரியுமா? எங்கள் பறை கருப்பு, பிறக்கும் ஒளி கருப்பு. எங்கள் பறை கருப்பு, பிறக்கும் ஒளி கருப்பு. எங்கள் இசை கருப்பு, எங்கள் இலக்கியம் கருப்பு. எங்கள் இசை கருப்பு, எங்கள் இலக்கியம் கருப்பு. கருப்பு சட்டையின் சிறப்பு தெரியுமா? அது நெருப்பை தின்ற இருப்பு புரியுமா? சொல்லும் 1000 சிறப்பு ஐயா சிலை கருப்பு. அது சொல்லும் 1000 சிறப்பு அறிவின் பெரும் பரப்பு. அல்யா கொள்கையை பரப்பு. சிறப்பு கருப்பு சட்டையின் சிறப்பு தெரியுமா? அது நெருப்பை தின்ற இருப்பு புரியுமா? பெரியார் நமக்களித்த சீருடை இந்துத்துவம் வேறறுக்கும் போர்படை. போர்படை கருப்பு சட்டையின் சிறப்பு தெரியுமா? அது நெருப்பை தின்ற இருப்பு புரியுமா? அம்பேத்கர் சந்தித்த விவரம் கேளுங்கடா. இந்துத்துவ கொள்கை பிறந்தது நாகபுரி. மதம் மாற்றும் போர் தொடங்கியது நாகபுரி. அதன் புகையில் சந்திப்பதும் ஈனமடா. அம்பேத்கர் சந்தித்த விவரம்
கேளுங்கடா. இருண்ட சிறைதானே இந்து மதம், அது இருக்கும் காலம் வரை ஏது சுதந்திரம். இருண்ட சிறைதானே இந்து மதம், அது இருக்கும் காலம் வரை ஏது சுதந்திரம். சிறையை தகர்த்து விட மதமாற்றம் என்ற ஆயுதத்தை எடுத்தார். அதன் தொழில் சந்திப்பது வீரமடா. அம்பேத்கர் சந்தித்தது வரும் கேளுங்கடா. இந்துவாக பிறந்தே இந்துவாக சாகே என்ற சபதத்தை நிறைவேற்ற பல சமயங்களை ஆய்ந்தார். கிறிஸ்துவம் தவறென்றார், இஸ்லாம் குறை என்றார். கிறிஸ்துவம் தவறென்றார், இஸ்லாம் குறை என்றார். பௌத்த மார்க்கம் ஒன்றே விடுதலை தரும் என்றார். சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பதும் வீரமடா. அம்பேத்கர் சந்தித்தை வரும் கேளுங்கடா. அம்பேத்கர் தலைமையிலே 5 லட்சம் சனங்கள் தீட்சா பூமியிலே தருவினர் பௌத்த நெறி. அம்பேத்கர் தலைமையிலே 5 லட்சம் சனங்கள் தீட்சா பூமியிலே தருவினர் பௌத்த நெறி. அம்பேத்கர் தொடங்கி வைத்த யுத்தம் தொடர்கிறது. அம்பேத்கர் தொடங்கி வைத்த யுத்தம் தொடர்கிறது. மதமாற்ற போரில் சமூகம் திரள்கிறது. சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது வீரமடா. அம்பேத்கர் சந்தித்த விவரம் கேளுங்கடா. என கேள்விகள் கேட்டவருக்கு பதில் கேள்வி ஒன்றை கேட்டார். மதம் மாறுவதாலே நன்மை ஏதும் உண்டோ என கேள்விகள் கேட்டவருக்கு இது கேள்வி ஒன்று கேட்டார். இந்திய சுதந்திரத்தால் எமக்கென்ன நன்மை என்றார். இந்திய சுதந்திரத்தால் எமக்கென்ன நன்மை என்றார். சுயமரியாதை பெற மதமாற்றமே தீர்வு என்றார். சுயமரியாதை பெற மதமாற்றமே தீர்வு என்றார். சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பதும் வீரமடா. அம்பேத்கர் சந்தித்த விவரம் கேளுங்கடா. நடந்தால் பெயர்கள் மாறிவிடும், பெயர்கள் மாறுவதால் உறவுகள் வேறுபடும். மதமாற்றம் நடந்தால் பெயர்கள் மாறிவிடும், பெயர்கள் மாறுவதால் உறவுகள் வேறுபடும். உறவுகள் வலுவடைந்தால் உரிமை போர் தொடங்கும். உறவுகள் வலுவடைந்தால் உரிமை போர் தொடங்கும். யுத்த பாதை ஒன்றே அமைதிக்கு வழிவகுக்கும். பாதை ஒன்றே அமைதிக்கு வழிவகுக்கும். சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பதும் வீரமடா. அம்பேத்கர் சந்தித்த விவரம் கேளுங்கடா. இந்துத்துவ கொள்கை பிறந்தது நாகபுரி. மதமாற்றம் போர் தொடங்கியது நாகபுரி. சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது வீரமடா. அம்பேத்கர் சந்தித்த விவரம் கேளுங்கடா. அம்பேத்கர் சந்தித்த விவரம் கேளுங்கடா. மாநிலங்களின் கூட்டாட்சி மாநாடு மொழி அடிப்படையில் அமைந்துள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் அம்மாநில ஆட்சி மொழியே அம்மாநில எல்லைக்குள் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களில் அலுவல் ஆட்சி மொழியாக கட்டாயம் இருத்தல் வேண்டும்.
மாநில அரசு பணியாளர் தேர்வாணையமே அந்தந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளுக்குமான அனைத்து நிலை அலுவலர்களையும் தேர்வு செய்யும் முற்றதிகாரம் உள்ள தவா இருத்தல் வேண்டும். இப்போது நடைமுறையில் உள்ளது போல் இந்திய அரசு ஆட்சிப்பணி IAS, இந்திய காவல் பணி IPS முதலான உயர்நிலை பதவிகளுக்கு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்தல் கூடாது. ஒவ்வொரு குடிமகனும் முதலில் தன் மாநிலத்தின் குடியுரிமையை பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் இந்திய கூட்டாட்சியின் குடியுரிமையையும் பெற்றிருக்க வேண்டும். தன் ஆட்சி அதிகாரம் கொண்டது மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி அரசமைப்பு சட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அதற்கென ஒரு தேசிய கொடியை கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான தனிப்படையை டெரிட்டரியல் ஆர்மி கொண்டிருப்பதற்கான உரிமையை பெற்றிருக்க வேண்டும். இந்தியாவை ஒரு உண்மையான சமதர்ம மதச்சார்பற்ற சரணாயக குடியரசுகளை கொண்ட கூட்டாட்சி அமைப்பாக மாற்றி அமைத்திட நாம் அயராது உழைப்போம். இந்த அரசியல் குறிக்கோளை அடைவதற்கான அணிதிரள்வோம். ஐயா ஆணைமுத்து ஐயா புகழ் ஓங்குக. நம்மளை அடிமைப்படுத்துகின்ற அந்த பார்ப்பன சங்கிகளுக்கு இந்த சனாதன செய்திகளுக்குள்ளான செவிசாக்கியாகவும் சிந்திக்கிறதையும் தெரியல சொன்னார். நாம் கல்வி கற்கக்கூடாது, கல்வி படிப்பது கூட நாம் காதில் கேட்கக்கூடாது. அதே அம்பேத்கர் சொல்கிறார், மழை பெய்தால் நீ கோயிலாண்ட ஒதுங்கக்கூடாது, கோயில் பக்கத்தில் ஒதுங்காதீங்க. கோயில் ஓரத்தில் வந்தீங்கன்னா மணி அடிக்கிறது தான் உங்களுக்கு கேட்கணும். ஆனால் பள்ளி அருகிலே நீங்கள் மழையில் ஒதுங்கினீங்க என்றால் உங்களுக்கு கல்வி என்பதை உங்களுக்கு காதில் என்று சொன்னார். ஆனால் படித்த நாங்கள் காதில் ஈடு ஊற்றணும் என்று சொன்னாங்க. இந்த பார்ப்பன சங்கிகளுக்கு இந்த ஒரு அரிய பாடல். நாவினை துண்டித்தார் அந்த சூதினை யார் வந்து கண்டித்தார் சூதிரை நாவினை துண்டித்தார். காதில ஈயத்தை ஊற்றினார் அந்த காலத்தை யார் வந்து மாற்றினார் சூதிரை நாவினை துண்டித்தார். அந்த சூதினை யார் வந்து கண்டித்தார் சூதிரை நாவினை துண்டித்தார். சேட்டையும் சென்னலா மாற்றுவார், உழைப்பாளிகள் சேட்டையும் சென்னலா மாற்றுவார். அவர்கள் சிறப்பாக வீடுகளாக்குவார். சேட்டையும் சென்னலா மாற்றுவார், அவர் சிறப்பாக வீடுகளாக்குவார். அந்த ஆற்ற மனிதர்கள் அடிமைகளா அறியாமை அவரது உடைமைகளா. சூத்திர நாவினை துண்டித்தார் அந்த சூதினை யார் வந்து கண்டித்தார் சூத்திர நாவினை துண்டித்தார். நாலு ஜாதி என்று சொல்லினார் தம்மை ஆளுங்காதி என்று எண்ணினார். நாலு ஜாதி என்று சொல்லினார் தம்மை ஆளுங்காதி என்று எண்ணினார். என்று கேட்டிட யாருக்கும் நாதி இல்லை, அன்று கேட்டிட யாருக்கும் நாதி இல்லை, என்று கேட்டு நினை கூறும் நீதி இல்லை. சூத்திர நாவினை துண்டித்தார் அந்த சூதினை யார் வந்து கண்டித்தார் சூத்திர நாவினை துண்டித்தார். இந்த கதை ஐயோ எத்தனை நாளைக்கு இந்த கதை இல்லையோ இதற்கொரு கேள்வி மூல. எத்தனை நாளைக்கு இந்த கதை ஐயோ இல்லையோ இதற்கொரு கேள்வி மூல. மொத்தமா வாருங்க தோழர்களே, நம்ம முடியட்டும் கொடுமைகளே. சூத்திர நாவினை துண்டித்தார் அந்த சூதினை யார் வந்து கண்டித்தார் சூத்திர நாவினை துண்டித்தார். நன்றி.